இந்த வளர்ச்சி இந்த செயல்பாடெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாம தான் இன்னைக்கு ஒன்றிய பாசிச அரசு நம்முடைய அரசுக்கு பல்வேறு தொல்லைகளை இடைஞ்சல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு. மீண்டும் எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தியை திணிக்கிறதுக்கான முயற்சியில ஒன்றிய அரசு இறங்கி இருக்கு. புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து மீண்டும் இந்தி திணிப்பு, சமஸ்கிருதம், குலக்கல்வி திட்டம் இதையெல்லாம் தமிழ்நாடு மேல திணிக்கிறதுக்கு ஒன்றிய அரசு முயற்சிக்குது. மற்ற மாநிலங்கள்லாம் இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாங்க, நியூ எஜுகேஷன் பாலிசி. ஆனா நம்முடைய முதலமைச்சர் தெளிவா சொல்லிட்டார், முடியாது, ஏத்துக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் சொன்னார், மற்ற மாநிலங்கள்லாம் புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்குச்சு, தமிழ்நாடு மட்டும் ஏத்துக்க மாட்டேங்குது. அதனால தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய, பகிர்ந்து கொடுக்க வேண்டிய நிதி 2000 கோடி ரூபாய் கொடுக்க முடியும், 2000 கோடி ரூபாய் கொடுக்க முடியாது அப்படின்னு நியூ எஜுகேஷன் பாலிசி ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியும்னு நாம ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு முடியாதுன்னு சொன்னார். ஆனா நம்முடைய முதலமைச்சர் அவர் சொன்னார், நீ மீண்டும் புதிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி மூலமாக குலக்கல்வி திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சி செய்யற, இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் குறுக்கு வழியில தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கிறதுக்கு முயற்சி செய்யற. 2000 கோடி இல்ல, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் எந்த நேரத்திலையும் புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏத்துக்காது, தமிழ்நாட்டு மக்கள் மேல நான் திணிக்க மாட்டேன்னு சொன்னார் நம்முடைய முதலமைச்சர். இப்ப கூட பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் மூலமாக குறுக்கு வழியில SIR ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதோட அபாயத்தையும், SIR-ஓட என்னென்ன பாதிப்பு வருதுங்கிறதையும் நம்முடைய முதலமைச்சர் தான் முதல்ல எடுத்து கூறினார். குறிப்பா சிறுபான்மையினருடைய வாக்குகள், பெண்களுடைய வாக்குகள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகுது. என்ன குட்டிக்கரணம் அடிச்சாலும் அது ஒன்றிய பாஜக அரசுக்கு வரமாட்டேங்குது. சங்கி கூட்டத்திற்கு சிறுபான்மையினுடைய நம்பிக்கையை பெறமாட்டேங்கிறோன்னு அவங்களுடைய வாக்குகளை எல்லாம் தேடி தேடி நீக்குவதற்காகத்தான் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த SIR திட்டம். இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 97 லட்சம் வாக்குகளை தமிழ்நாட்டில் இருந்து நீக்கியிருக்காங்க. சென்னையில மட்டும் பாத்தீங்கன்னா 14 லட்சம் வாக்குகளை நீக்கியிருக்காங்க. இங்க வந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவ பெருங்குடி மக்கள் உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது வைக்கிற ஒரு வேண்டுகோள், மிக மிக முக்கியமான வேண்டுகோள். வாக்குரிமை என்பது நம்முடைய கடமை மட்டுமல்ல, நம்முடைய உரிமை. இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாக்குகள் இருக்கான்னு முதல்ல உறுதி செஞ்சுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு கழகத்துடைய BLO-களை சந்திச்சு ஃபார்ம் 6 கொடுத்து மறுபடியும் விண்ணப்பம் கொடுங்க, அப்ளை பண்ணுங்க. வருகின்ற ஜனவரி 18ஆம் தேதி வரை நிச்சயம் நமக்கு மீண்டும் அதற்கான நேரம் இருக்கு. இதை நீங்க செய்வீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இங்க இவ்வளவு சூழ்ச்சிகளை ஒன்றிய அரசு செஞ்சுட்டு டெல்லியில உட்கார்ந்துகிட்டு ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாரு, சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசினார், பீகார் தேர்தலில் வென்றுட்டோம், எங்களுடைய நெக்ஸ்ட் டார்கெட் தமிழ்நாடு அப்படின்னு ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசுறாரு. தயாரா இருங்க அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பார்த்து சொல்றாரு. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அடிமை கூட்டம் பயப்படும், கலைஞருடைய உடன்பிறப்புகள் குறிப்பா தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்கும் இதற்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் நீங்க ஜெயிக்கலாம், வடநாட்டில் நீங்க ஜெயிக்கலாம், ஆனா உங்க பருப்பு என்னைக்கும் தமிழ்நாட்டில் வேகாது. ஏன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனி குவாலிட்டி இருக்கு, தனி கேரக்டர் இருக்கு, தனித்துவம் இருக்கு. சங்கிங்க இன்னைக்கு இவ்வளவு தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு அவர் மொத்தமா டோட்டலா அமித்ஷாவோட காலில் சரண்டர் ஆயிட்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்னைக்கு அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிடுச்சு. பாஜகவோடு கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு, சிறுபான்மையினரை நான் பாதுகாப்பேன். முதல்ல நீங்க அதிமுகவை பாஜக கிட்ட இருந்து காப்பாற்றுங்க, அதை பாதுகாப்பு கொடுங்க.